ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க இல்லைங்களா, அதனால் ஒரு நாள் பிளானாக ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு காலையில் நேரத்தில் 5 மணிக்கே பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் லைட்டாக விடிய தொடங்குது. காலை நேர ட்ராவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரம்மியமாக இருந்தது. ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருந்தோம். காலையில் நேரத்தில் டிராஃபிக்கே இல்லாமல் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக பார்த்துட்டு வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்தியூர் பவானி வழியாக வந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சேலம் பைபாஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். ரோடு ஓரமாக குரங்கு குட்டிகளாக நிறையா இருந்தது. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். யார் யார் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான், அம்மா, தங்கச்சியோட பையன், பொண்ணு, என்னோட 2 பொண்ணுங்க, என் தம்பி எல்லாருமே வந்தோம். ஏற்காடு 8:30க்கு வந்து சேர்ந்தாங்க. சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் ஆளுக்கு 2 இட்லியும் ஒரு ரோஸ்ட்டும் வந்து சாப்பிட்டோம். போட் ஹவுஸ் போகலான்னு பார்த்தோம். 9 மணிக்கு மேலே தான் ஓப்பன்னு சொன்னாங்க. சரி ஓகே சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். 9 o'clock மேலே ஆயிடுச்சு. போட் ஹவுஸ் திறந்துட்டாங்க. சரி போட்டிங் போகலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஆனால் நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் 8 பேர் வந்திருந்தோம். குட்டீஸோடு சேர்த்து 8 பேர்த்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். நாங்கள் மோட்டார் போட்டில் தான் போனோம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே ஆட்டினாங்க. கொஞ்சம் பயமாக தான் போச்சு, ஆனால் நல்லா இருந்தது. இங்கே குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. போட்டிங் அடுத்தது பார்த்திங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா பக்கம்தான் சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்டெப்ஸில் இறங்கி வரவே முடியல, ரொம்ப கால் வலிச்சுது. இருந்தாலும் சரி ஃபால்ஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே இறங்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஸ்டெப்ஸை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ரொம்ப தூரம் அப்படியே இறங்கி போகிற மாதிரி முட்டியெல்லாம் ரொம்ப வலிச்சுது, கொஞ்சம் ஓவர் வெயிட் போட்டதால்.
ஃபால்ஸ் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தாங்கப்பா குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபால்ஸுக்கு போகிறோன்னு அப்படி ஜாலியாக முன்னாடி ஓடிட்டு இருந்தாங்க. கால் நடுக்கத்தோட நடக்க முடியாமல் அப்பா ஃபால்ஸ் வந்தாச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி காலையாவது நினச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கினாங்க. ஆனால் நான் இறங்கல. நான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே நின்றுக்கிட்டேன். ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப நிறையா இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தது. பசங்கள்லாம் மேலேயே நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா இருந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா ஐஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கால் நனைச்சிட்டு வந்து சொன்னாங்க. நான் கீழே இறங்கவே இல்லை. ஃபால்ஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே கஷ்டப்பட்டு இறங்கி வந்துட்டோங்க. ஆனால் மேலே ஏறி போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாருமே ஏறி போயிட்டாங்க. என்னால் ரொம்பவே முடியல, கஷ்டப்பட்டு தான் போனேன். மேலே வந்ததும் பார்த்திங்கன்னா பாப்பீஸ் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா இருந்தது. சரி அங்கே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே எலி முயல்லாம் நிறையா இல்லை, ஒரு 4-5 1 2 அப்படி வச்சுருந்தாங்க. அங்கே புதுசாக பஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்தது. பார்த்திங்கன்னா 30 to 80 கிலோவில் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க தொட்டில் அந்த ஸ்ப்ரிங் தொட்டில் மாதிரி ஒரு செட்டப்பு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குட்டீஸ்க்கு, இந்த பக்கம் பெரியவங்களுக்கு. அதுவும் நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. அடுத்ததாக இங்கே குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பெட்டில் சூப்பராக வந்து விளையாண்டுருந்தாங்க. ரொம்ப ரசித்து விளையாண்டுருந்தாங்க. அடுத்ததாக என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த ரோப்பில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் நடுங்கிட்டே தான் போனான். குட்டீஸ்க்கான பஞ்சியில் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் பயப்படவே இல்லை, நல்லா விளையாண்டுருந்தாங்க. என் தங்கச்சியின் பையன் பார்த்திங்கன்னா சரியான வாள், அப்படி செம்மையாக விளையாண்டுருந்தாங்க. அடுத்ததாக சேர்வராயன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயில் விட்டு இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட் தான். அப்படியே மேக கூட்டமாக இருந்தது, எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அந்த மிஸ்ட் அப்படியே நகர்ந்து போகிறது, ஃபுல்லாக நகர்ந்து போயிட்டே இருந்தது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக நமக்கு ஷூட் பண்ணலாம் எங்கெங்கே தெரியும், சரி பலூன் ஷூட்டாவது பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து ஷூட் பண்ணேன். ஒரு 2 பலூனை பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிட்டேன். எங்கள் குட்டீஸ் எல்லாம் ஆர்வம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நடுவில் இறங்கினோம். பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் குச்சி குச்சியாக தலைக்கு மேலே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மரத்தில் ஒரு மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிளகு கொடிங்க ஃபுல்லாக படர்ந்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு கிளிப்பிங் எடுத்தேன். அடுத்ததாக ரோஸ் கார்டன் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் பதியம் போட்டு போட்டு லைட்டாக பூத்துருக்கு செடிகள்லாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பூவும் முக்கால்வாசி தொட்டியில் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. சரி ஒன்றையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணேன். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலரில் இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா ரோஸ் செடிலாம் நிறையா இருந்தது. ரொம்ப நிறையா இல்லை, ஓரளவுக்கு இருந்தது. தொட்டிகளில் நல்லா அழகழகான பூக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பதியம் போட்டு போட்டு இப்போ தான் பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. 2 சைட்லேயும் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அப்படியே பதியம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே லைட்டாக கூட்டிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தாலே தெரியும். நிறையா விதவிதமான பூக்கள்லாம் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேலியா, பெரிய பெரிய ரோசஸ் எல்லாம் இருந்தது. கலர் கலராக ரொம்ப அழகாக இருந்தது. கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு நான் கவர் பண்ணிட்டேன். மீதி பாதி கவர் பண்ணல. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. ஏற்காடில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா பிளேஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. நல்ல வேலைக்கு நாங்கள் பார்த்துட்டு கீழே இறங்க வரலும் மழையே இல்லைங்க. அதுக்கப்புறம் சேலத்தில் சரியான மழையிலேயே அப்படியே வீடு வந்து சேர்ந்தோம். இதோடு பார்த்திங்கன்னா இந்த விளாக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ தான் சந்திக்கலாம். பாய்.